இன்னைக்கு கிரீன் சிக்கன் கிரேவியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தினமும் உங்கள் வீட்டுக்கு வரணுமா? மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மணப்பெண் சமையல். சண்டேஸில் நீங்கள் சிக்கன் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணுவீங்க, என்ன வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்குன்னு. நான் சொல்கிறத செய்யுங்க. க்ரீன் சிக்கன் செய்யலாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஒரு சாம்பார் வச்சுட்டு சைடிஷாக நீங்கள் இதை வச்சிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்களை பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சிக்கன் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 kg வாங்கி வச்சுக்கோங்க, உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி. எண்ணெய் தேவையான அளவு, தயிர் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து தனியா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதில் ஸ்பைசஸ் நம்ம கம்மியாக தான் போட போகிறோம். ஸ்டார், பட்டை அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னாக்கா பெப்பர் எடுத்துக்க போகிறோம். இது தேவையான அளவு தான். அடுத்து கரம் மசாலா தேவையான அளவு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் 1 சிட்டிகை, வெங்காயம் 200 கிராம், தக்காளி 200 கிராம், கொத்தமல்லி கைப்பிடி அளவு, புதினா கைப்பிடி அளவு. இப்போ எடுத்துக்கோங்க, உங்கள் நாக்குக்கு டேஸ்ட் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்முறைக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அந்த ஜாரில் புதினாவை போட்டுக்கோங்க. புதினாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியை நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு போட்டுக்கிறோம். எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு போடுங்க, மண் இருக்கும். அடுத்து நம்ம பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடும்போது பார்த்து போடுங்க. இந்த ஃபுட்டில் நம்ம சில்லி பவுடரும் சேர்க்குறோம், பெப்பரும் சேர்க்குறோம், பச்சை மிளகாவும் சேர்க்குறோம். அதனால் காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இதை போட்டு நம்ம நல்லா ஒரு ஃபைனாக ஒரு அரை அரைச்சிட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அடுத்து 1 கப் தயிர் போட்டு இதையும் நம்ம ஒரே வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பேஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் நீங்கள் 50 மில்லி லிட்டர் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நான் ஊற்றிக்கோங்க இன்னும் கூட. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கறி எண்ணெயில் தான் வேக போகுது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம என்ன பண்ணலான்னா சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம இது லைட்டாக பொரிய ஆரம்பித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸையும் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் இருக்கிற ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க, ஆனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லைனா நிறைய வாயில் மாட்டோம். இது நம்ம ஒரு கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம். கிரேவியை விட கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்லா பைண்ட் ஆகி வரும் நமக்கு கடைசியாக கிடைக்கும் போது. ஸோ ஸ்பைசஸ் வாயில் மாட்ட ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரும். நல்லா சுருங்கிடும் வெங்காயம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் தான் நமக்கு இதில் டேஸ்ட்டே. அதனால் நல்லா சுருங்க விடுங்க வெங்காயமும் தக்காளியையும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா சுருங்கிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுட்டு தக்காளியும் நல்லா தொக்காகணும். இது ரெண்டுமே நல்லா மர்ஜ் ஆகி செம்ம தொக்கா வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டயத்தில் 1/2 ஸ்பூன் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா சிறுவை வச்சு செய்யுங்க, செம்ம டேஸ்டியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் வெங்காயமும் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 8 நிமிஷம் ஆகும். அதனால நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெயிலே பரட்டுங்க, தண்ணி ஊற்றிடாதீங்க. எண்ணெயிலே தான் இது வேகணும். அதனால பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடயே நம்ம என்னென்ன போட போகிறோம்னாக்கா நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் சொல்கிறத போடுங்க. ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு 1 ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன் இல்லைனா 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து தனியா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு இப்போ உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதோட கலர் எண்ணெயில் மாறும். அதுக்கப்புறமேட்டு நான் சொல்கிறத செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா கலர் மாறிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இனிமேல் நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் நமக்கு செமி கிரேவி கரெக்டாக கிடைக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் பாதி சிக்கன் வேகணும். இதிலே வெந்துடும். வெந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிரேவி பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு. கடாயில் எங்கேயுமே ஒட்டல பாருங்கள். நல்லா சுருண்டு வரணும் இந்த மாதிரி. அப்போ தான் உங்கள் பக்குவம் கரெக்டுன்னு அர்த்தம். நல்லா சுருண்டு வர வைங்க கடைசி வரைக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக இறக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கோங்க. காரம் பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா சுருள இந்த மாதிரி பரட்டி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சுருங்க வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட்டு தான். நான் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் கரெக்டான பக்குவம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சூப்பராக டேஸ்டியான ஒரு க்ரீன் சிக்கன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் லைட் செட்டிங் கம்மியாக இருக்கிறதுனால க்ரீன் கலர் தெரியல. ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக க்ரீனிஷாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.